நம்மளுடைய வரலாறுல எழுதப்படணும். அந்த அளவுக்கு இந்த கோலமாவு நம்ம பேர் சொல்லணும். வாசல்ல போட்டோன்னே சும்மா இப்படி ஒரு கோலமாவா, எங்கெங்க வாங்குனீங்க இந்த கோலமாவு அப்படின்னு எல்லாரும் கேட்கணும். அந்த மாதிரி நம்ம கோலமாவு இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ் சேனல்ல நம்ம இன்னைக்கு வந்துட்டு கோலமாவு பாக்கெட்டு போட போறோம். நம்ம கடை தான் இது, அகவேல் குமரன். பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் இந்த மாதிரி கடை தான். இங்கே வந்துட்டு இப்போ பொங்கல் டைம் அப்படின்றதுனால நம்ம கோலமாவு, கலர் கோலமாவுலாம் பாக்கெட்டு போட்டு ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் 10 ரூபா. 10 ரூபாய்க்கு நம்மள்ட்ட அதிகமாக இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நம்ம கடையில் தான் அதிகமான பாக்கெட்டு. ப்ளூ கலர் இதுதான் 10 ரூபாங்க. பாருங்க 10 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கு பாருங்க. வாங்கி நம்ம வீட்டில் கலர் கோலமாக வச்சுக்கிட்டு கோலத்தை போட்டு அடித்து நவுத்த வேண்டிதான். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு பாக்கெட் போடுறத ஒரு வீடியோவை எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ. ஓகேவா, ஃபஸ்ட்டு எந்த கலர் போடலாம்? மங்களகரமாக ஃபஸ்ட்டு மஞ்சள் என்ன ஆரம்பிப்போம். மஞ்சள் கலர் பாக்கெட். மஞ்சளில் நேற்று ஒரு லைவ் ஒன்று போட்டாங்க. லைவ் போட்டதும் போதும் ஃபுல்லா வந்துட்டு இந்த என்னோட பையன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அகவேல் குமரன். அவன் என்ன பண்ணிட்டான், டவுசர் போடாம வந்து வீடியோவில் வந்துட்டு ஆன்னு கத்திட்டான். அது என்னாச்சு, அந்த வீடியோவே பேன் பண்ணிட்டானுங்க. நேற்று 1 மணி நேரம் பேசினாங்க. நான் லைவ் 1 மணி நேரம் பேசி வேஸ்டா போச்சு. ஃபர்ஸ்ட் 10 ரூபா பாக்கெட்டு, அப்புறம் ஒரு 5 ரூபா பாக்கெட்டு போடலாம். ஓகேங்களா, நீங்களும் வந்துட்டு லைவ்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி சின்ன பசங்களை வந்துட்டு ஜட்டி போடாம லைவ் போடக்கூடாது போல. எனக்கே நேரத்தில் வந்து என் ஒய்ஃப் சொன்னது, இந்த பையன் எனக்கு கொடுக்க வந்தான், நான் ஜட்டி போடாம அப்போ பேன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதை நான் கவனிக்காம விட்டேன். சரி, அவன் அங்கே தானே விளாட்றான் அப்படின்னு பார்த்தா வந்துட்டான். 1 ஹவர் பேசி வேஸ்டா போச்சு. ஓகே, ஸ்பூன் எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. ஸ்பூனை காணும். இந்த பாக்கெட்டுக்குள்ளதான் இருந்தது. அதையும் எங்க இதுலயே பார்த்தனே. இந்த பாக்கெட்டுக்குள்ளதான் ஸ்பூன் இருக்கு. ஸ்பூனை அப்படியே வச்சு நேற்று கட்டிட்டு போயிட்டாங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 ரூபா பாக்கெட்டு போட்டுருவோமா? Yes. 10 ரூபா பாக்கெட் நம்ம இப்போ போட போறோம். யார்ட்டையோ எங்க அப்பா 5 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. இதை பாருங்க எவ்வளோன்னு இருக்குன்ட்டு. நம்ம பாக்கெட்டு பாத்தீங்களா, 10 ரூபா எங்க இருக்கு, 5 ரூபா எங்க இருக்கு. நம்ம இந்த அளவுலாம் போட மாட்டோம், இதை விட அதிகமாகவே போடுவோம். ஏன்னா நம்மளை பொறுத்தளவு மக்கள் பயனடைஞ்சா போதும். நம்மள்ட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குறாங்களா, அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல. அதை விட்டுட்டு சும்மா ஏமாத்தக்கூடாது. ரொம்பலாம் லாபம் சம்பாதிக்க வேண்டியதான், அதுக்குன்னு அநியாயமாலாம் சம்பாதிக்க கூடாது. நம்மளாம் 10 ரூபாய்க்கு 80 கிராம்ல இருந்து 70 கிராம் 80 கிராம் போடுறோம். ஓகே, இந்த பாருங்க எவ்வளவு வருது. திஸ் இஸ் ஒன்லி 10 rupees. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். முன்னாடிலாம் எங்க பாட்டையா வந்துட்டு இந்த மாதிரி கோலமாவு போட்டு சைக்கிள்ல எடுத்துட்டு போய் வியாபாரம் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுதான் இதெல்லாம்.
கோலமாவு அப்பெல்லாம் வந்துட்டு 1 ரூபா 2 ரூபா தான் பாக்கெட்டு. ஒரு பாக்கெட் 2 ரூபா கோலமாவு, கலர் கோலமாவு. அதுக்குன்னு ஒரு அட்டை ஒன்று வச்சிருப்பாங்க பெருசா, பிரேம் மாதிரி செஞ்சு அதுல வந்துட்டு கம்பியை கோர்த்து அதுல வந்துட்டு எடுத்துட்டு போய் வியாபாரம் பார்ப்பாங்க. பேரிச்சம்பழம் அதெல்லாமே நான் பாக்கெட் போடுவேன். அப்பெல்லாம் சின்ன வயசு குழந்தையா இருப்பேன். குழந்தைனா ஸ்கூல் போயிட்டு இருப்பேன், 5வது 6வது படிச்சுட்டு இருப்பேன். காலையிலேயே நைட்டு ஈவினிங் வந்தாக்கா அதான் வேலை. வீட்டுல பாக்கெட் போட்டு கொடுத்தா எனக்கு 2 ரூபா தருவாங்க. என் தங்கச்சிக்கெல்லாம் ஆளுக்கு 1 ரூபா 50 காசு, எனக்கு மட்டும் 2 ரூபா இல்லைன்னா 1.5 ரூபா தருவாங்க. அதை வச்சுட்டு ஜாலியா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடப்போம். அப்புறம் பேரிச்சம்பழம் பாக்கெட்டு போட்டோம்னா அதுல இருந்து வேற ஆட்டையை வேற போடுறது அவங்களுக்கு தெரியாம. 2 ரூபா பாக்கெட்டு, அதுல ஒரு 4 பேரிச்சம்பழம் இருக்கும். அதை எடுத்து ஒளிய வச்சு அப்புறமா எடுத்து திங்கிறது. அதெல்லாம் ஜாலியா இருந்தது. இப்போ அவங்களுடைய பேரன் நானு கடையில உட்காந்து கலர் குழம்பு பாக்கெட்டு போடுறேன். இத பார்த்தா அவங்கள வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம பேரனாச்சு கடையில வந்துட்டு இருக்கான், கடையில கலர் குழம்பு பாக்கெட்டு போடுறான். நம்ம சைக்கிள்ல வியாபாரம் பார்த்தோம், நம்ம பேரன் கடையில பாக்குறான். என் பையன் எதுல வியாபாரம் பார்க்க போறான்னு தெரியல. வியாபாரம் பார்க்கறானா இல்ல வேற ஏதாச்சும் படிச்சு வேற ஏதாச்சும் தொழில் பண்ண போறானா இல்ல வேற ஏதாச்சும் வேலைக்கு போறானா என்னன்னு தெரியல. அது அவனுடைய விருப்பம், அதை பொறுத்து அது அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. ஓகே, மஞ்சள் கலர் செமையா இருக்குல்ல, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் பாக்கெட்டு, போட முடியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தாத்தா பாட்டி யாரும் வந்திருந்தாங்க. தாத்தா பாட்டி பொங்கல் வரிசை வச்சுட்டு வந்து பொங்கல் வரிசை வச்சுட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா வந்து கடையை ஓபன் பண்ணி பாக்கெட் போடுறோம். ஓகே, 4 பாக்கெட் போட்டாச்சு. அஞ்சு, இதுல ஒரு 10 பாக்கெட் போடலாம். 10 ரூபாயில 10 போட்டுட்டு மீதி 5 ரூபாயில போடணும். இல்லைன்னா 7, இதுல 7, அதுல கொஞ்சம் வர மாதிரி போட்டு விட்டு வேண்டியதான். இதுல என்ன ஒரு காமெடின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அதிகமா கொடுக்கறத கஸ்டமர் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, என்ன இது 10 ரூபாய்க்கு இவ்வளவு இருக்கு, என்ன டூப்ளிகேட்டா? கேள்வி பார்த்தீங்களா? நம்ம நியாயமா இருக்கணும், லாபம் அதிக லாபம் வேண்டாம், இப்பதானே கடையை ஸ்டார்ட் பண்றோம், இப்போதைக்கு நம்ம ஒன்றும் அதிகமா லாபம் சம்பாதிக்க வேண்டாம், மக்கள் பயனடையட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டா டூப்ளிகேட்டான்னு கேக்குறாங்க. பாத்துக்கங்க, எல்லாரும் கேட்கல, சில பேர் கேட்டாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. சில பேர் வந்துட்டு டூப்ளிகேட்டா அப்படின்னு கேக்குறாங்க. டூப்ளிகேட்லாம் இல்லைங்க, தரமான கோலமாவு தான். நாங்க வந்துட்டு மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நம்ம கோலமாவை வந்துட்டு அதிகமா வச்சு கொடுக்குறோம். வாங்கி திருப்தியா கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோட நம்ம கொடுக்குறோம்.
அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி தம்பி அப்படின்னு போறாங்க. பாத்துக்குங்க. அப்படி சில பேர் இப்படி சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, 2 3 4 5 6 7 பாக்கெட் போட்டாச்சு. இங்க 5 ரூபா பாக்கெட் கொஞ்சம் போடுவோமா? இப்ப வந்துட்டு 5 ரூபா பாக்கெட், 5 ரூபா பாக்கெட்னா இது. அவர் எவ்வளவு போட்டிருக்காருன்னு பாப்போமா? பாருங்க, இதான் 5 ரூபா. இது எத்தனை ஸ்பூன் வருது பாத்திரம். இன்னைக்கு இந்த கலர் என்ன கலர்? ரோஸ் கலர் வேற இந்த இருக்கு, இது கூட வச்சிடலாம். இதை எடுத்துட்டு இதுலயே இதை போட்டு விட்டேன். பையன் 5 ரூபாய்க்கு எத்தனை இருக்கு? ரொம்ப கம்மி. ஒரு குவாண்டிட்டி பார்ப்போம். ஓகே, இது ஒரு ஸ்பூன் வச்சுட்டாங்க. ரெண்டு ஸ்பூன் தாங்க இருக்கு 5 ரூபாய்க்கு. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போடலாம், தப்பே இல்லை. அளவா போடுவோமா? 2 ஸ்பூனு போட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ராவே போடுவோம். மக்கள் பயனடையணுன்ற ஒரே நோக்கம் தானே. 1 2 இவ்வளவுதான் இருக்கு அவர் போட்டது 5 ரூபாய்க்கு. நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போடுவோம். 3 4 4 ஸ்பூன்ஸ். ஓகே, இது 10 ரூபா, இது 5 ரூபா. எடை கரெக்டா இருக்கும். பத்து 5 ஒரு வழியா எல்லோ போட்டு முடிச்சாச்சு. எல்லோவை தொடர்ந்து நமது அடுத்த கலர், அருமையான கலர், அற்புதமான கலர், உலகில் எல்லா இடத்திலையுமே கிடைக்கக்கூடிய கலர் தான் இதுதான். இந்த கலர் தான் அடுத்தது, ரோஸ் கலர். அடுத்து நம்ம பாக்கெட் போட போறோம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எல்லோ போட்டு முடிக்கிறதுக்கு. ரோஸ் கலர்ல 10 ரூபா பாக்கெட், அப்புறம் 5 ரூபா பாக்கெட். ஓகேங்களா? ரோஸ் இல்ல, சாரி, பிங்க் கலர். என்ன கலர்னு வேற நம்மளுக்கு அப்பப்போ மறந்துடுது. பிங்க் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு இந்த பொங்கல் வைக்கிற மாதிரி கோலம் போடுவாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து புடவையில, அந்த பொண்ணு கட்டியிருக்குள்ள புடவை, அந்த புடவையில இருந்து பிங்க் கலர் அடிக்கலாம். வாங்குங்க, மணலை கலக்குறீங்க, அப்படியே கோலத்துல அப்ளை பண்றீங்க. அவ்வளவுதான் உங்களுடைய வேலை, வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். 10 ரூபாய்க்கு ஏகப்பட்ட கலர் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு ஃபுல் பொங்கலே ஓட்டலாம். உங்க மஞ்சள் வச்சாச்சா, இந்த இடத்துல வைப்போம். ஒன்லி 10 rupees. சிங்குச்சான் சிங்குச்சான். பிங்க் கலர் கோலமாவு தான். இந்த கலர் கோலமாவு மக்கள்
மக்களின் நலனுக்காக நாம் எக்ஸ்ட்ராவாக வேறெங்கும் கிடைக்காத அரிய வகை டிஸ்கவுண்ட், அரிய வகை ஆஃபர் அப்படின்ற மாதிரிதான் பாட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, எல்லோ போட்டாச்சு, பிங்க் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வயலட் கலர் நம்ம போடுறோம். வயலட் கலரை கொட்டுங்க. வயலட்னா ஊதா கலர்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் உபயோகிங்கள் சிகரமா. இந்த கலர் பேர் இதுல போட்டிருக்குமா என்னன்னு தெரியல. பெஸ்ட் பிஃபோர் 1 இயர் வாரண்டி. கலர் கோலமா கூட வாரண்டி கொடுக்குறாங்களா? பரவாயில்லையே. இதோட கலர் இதுல போடல, வயலட் கலர் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வைரல் கலர். இது என்ன வேற ஏதாச்சும் இது கலர் இருக்குமா? நான் வயலட் தான். இது ராமர் கலரும்பாங்களே, அதுவா? என்ன கலர்னு தெரியலையே. இந்த ஸ்பூனை தேடுறதே பெரிய வேலைங்க. இதா இருக்கு. ஓகேவா? எல்லோ பிங்கை தொடர்ந்து இப்போ வயலட் கலர் நம்ம போடுறோம். இதுவும் 10 ரூபா பாக்கெட், அப்புறம் 5 ரூபா பாக்கெட். ஓகேங்களா? இன்னைக்கு சிங்கிளா என்ன போட விட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டு தங்கச்சிக்கு வந்துட்டு வரிசை வைக்க போயிருக்காங்க. அதனால இந்த ஒர்க்கை நம்ம தனியா நின்று பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எஸ், இந்த வாட்டுறது தாங்க ரொம்ப கஷ்டம். வாட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வாட்டிக்கலாம். இந்த இடத்த அப்படியே பிளாக் பண்ணி வாட்டுவோம், அதுதான் லேட் ஆகும். இது போடுறது கூட சரசரன்னு போட்டு வச்சிடலான்னு தெரியும். இதுல இருக்கட்டும், எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இருக்கட்டும். வாட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ வேற கிளாரிட்டி இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க வியூவர்ஸ்லாம். இதை நான் வேற ஈவினிங் டைம்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைடில் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படியே. அதாவது என்ன சொல்றது, கலர் கோல மாவு, அப்புறம் வந்துட்டு வெள்ளை கலர் மாவு, இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பக்கெட்ஸு, பிளாஸ்டிக் டப்பு, அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்டூலு, இதெல்லாமே நம்ம சேல்ஸ் பண்றோம். இரும்பு மட்டும் பழைய இரும்புலாம் வாங்குறோம். பழைய இரும்புலாம் வந்துட்டு வாங்கி அதை நம்ம ஹோல்சேல் ரேட்ல இது பண்றோம். நம்ம கடை இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து பட்டவத்தி போற ரோடு, திருப்பங்கூர். தட் இஸ் அவர் லொகேஷன் ஆஃப் ஷாப். நீங்க இந்த பக்கமா வந்தீங்கன்னா நம்ம கடையில வந்துட்டு கலர் கோலமாவே, வெள்ளை கோலமாவே, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வேணா வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா? நாலு பாக்கெட் போட்டாச்சு. இதுல 7, அதுல 7, அந்த மாதிரி போடுறோம். போட்டலாம். இன்னும் ஒரு 3 கலர் இருக்கு. 5 கலர் தான் வாங்கினேன். இன்னும் கிரீனு, அப்புறம் இந்த செங்காமட்டி கலரு, அப்புறம் பிளாக்கு, 3 தான் இருக்கு. இந்த வயலட் முடிஞ்சிருச்சுன்னா. வயலட் ஓரளவுக்கு ஓகே தான்.
வேற குட். அப்படி நம்மளுக்கு இப்போ வந்துட்டு கரெக்டா இது வந்துருச்சு, ஒரு பக்குவம். எடை ஒன் டைம் வச்சாலே கரெக்டா இருக்கு. ஃபுல்லா அள்ளி வச்சா அந்த ஒரு கை இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவத்துக்கு இப்பதான் வருது. அள்ளி போட்டு வந்தா சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல விஜய் சேதுபதி. இந்த மாதிரி கரெக்ஷனே நம்ம பண்ண தேவையில்ல, கரெக்டா இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஓகே, இதுக்கப்புறம் 5 rupees பாக்கெட் 3 spoons. 1 2 3. 5 ரூபா பாக்கெட் எடை வந்துட்டு போட தேவையில்ல, அளவுதான். திஸ் இஸ் த 5 rupees packets. எங்க வைக்கிறது இல்லையே, எங்க வைப்போம். பிளாக் கலரை இப்ப போடுவோம். கருப்பு கலர் வந்துட்டு பொங்கலுக்கு கரும்பு கடிக்கிறதுக்கு வாங்கணும். நான் ஆக்சுவலா இது முன்னாடியே வாங்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு வாங்குறேன். ஏன்னா நியூ இயருக்கு வந்துட்டு கருப்பு அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பிக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருப்பாங்க. இருக்கு கருப்பு வந்துட்டு புகையா வருது. கருப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஐயோ, புகையா வருதுங்க. என்னது இது? கலரை காணும், ஆனா புகை மட்டும் வருது. கடைசியா போட்டிருக்கலாமோ? சரி போடுவோம். என்னப்ப கருப்பை கடைசியா போட்டிருக்கணும். ஓ மை காட். சரியான ஒரே புகை. ஓகே, வெயிட் அதிகம் போல இந்த கலர். ரைட்டு, எதுவான போதிலும் ஆகட்டுமே. ஒட்டல 10 rupees. நெக்ஸ்ட் 5 rupees. அதானே? அதேதான் அப்படின்னு சொல்லணும் எனக்கு. கருப்புதான் எனக்கு பிடித்த கலர் என்று ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த பாட்டை பாடினாக்கா காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு வேற பயமா இருக்கு. ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட லைவுக்கு 1 மணி நேரம் பேசினாங்க. என்ன கொஞ்சமா போட்டாலே இவ்வளவு வெயிட் நிக்குது. கருப்பு ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. கருப்பு வெயிட்டா இருக்கும்னு சொன்னாங்க அப்பயே அம்மா. ஈஸியா எடை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் போல. ஓகே, கருப்பு நிறம். கருப்புதான் எனக்கு பிடித்த கலரு. அவள் கண்ணும் 2,000 பவரு. பயந்து பாட வேண்டியதா இருக்கு வீடியோல மட்டும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி உட்காந்து தம்ப்லைன் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி போடுறோம். அசால்ட்டா காப்பி ரைட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா பிளாக் போட்டாச்சு. ஏன்னா மற்ற கலர்னா கூட தெரியாது, இது பிளாக் வந்துட்டு கூட எல்லாம் ஒட்டுது. அதனால அப்படியே லேசா தொடச்சு விட்டுருவோம். ஏன்னா மற்ற கலர்ல போய் ஆட் ஆகும், அது நல்லா இருக்காது. கஸ்டமருக்கு எப்பயுமே நம்ம குவாலிட்டியா கொடுத்துதான் பழக்கம். அதனால குவாலிட்டியை வந்துட்டு கெடுக்கக்கூடாதுல்ல. ஸோ கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கலரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கலர். இது என்ன கலருன்னு தெரியல, ரெட்டு மாதிரி இருக்கு. அதுவுமே தங்கமுத்தி கலர் தான். சரி, இது இருக்கட்டும். கிரீன் போட்டுடலாம். கிரீன் வந்து ஆல்ரெடி பிரிச்சிருக்கு. ஏன்னா லேட் ஆகிற மாதிரி இருந்ததுனால அப்புறமா கூட போட்டு சொல்லலாம். இது வந்துட்டு கிரீனை ஃபர்ஸ்ட், ஏன்னா நேற்று பிரிச்சாச்சு, அதுவுமே பிரிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது பிரிக்கல.
பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே அப்படின்னு ஒரு பாடல் கூட வரும். இந்த கலர்லாம் எப்படி ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா இருக்கு. பிளாக் மட்டும் ரகடா இருக்கு. அது கருப்புக்கே உண்டான பெருமையை போல, கருப்புக்கே உரித்தான பெருமை தான் இந்த ரக்கடு. இது பச்சையெல்லாம் சாஃப்டா இருக்கு. இயற்கையின் நிறமான பச்சை நிறம் கலர் கோலமாவை இன்று நாம் 10 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் பாக்கெட்டில் போட்டு விற்பனை செய்வதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதையும் ஒரு பதிவாக மாற்றி நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இருக்கு நினைக்கிறேன் வரல. 70 grams 10 rupees only. Yes, that's it. Okay. That's it. ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தானா. அவனுக்கு கலர் கோலமாவு பாக்கெட் போடுறதுதான் வேலையாம். வேற எந்த வேலையுமே கிடையாதான். அவன் என்ன பண்ணானா, கலர் கோலமாவு போடுறதையே யூடியூப்ல வீடியோவை போட்டா என்ன அப்படின்னு திடீர்னு யோசிச்சானா. எல்லாரும் யோசிக்கிறது தானே, ஏன் நம்மளும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையாம். அந்த நம்பிக்கை நிறைந்த பையன் கலர் கோலமாவு பாக்கெட்டு போடும்போது வீடியோவில் ஏதாச்சும் பேசணுமே அப்படின்றதுக்காகவே பேசினானா. அந்த நேரம் பார்த்து சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடுமையான கோபத்துக்கு ஆளாயிட்டாங்களாம். அப்புறமா அந்த பையன் பேசுறது கம்மி பண்ணிக்கிட்டு செயல்ல அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சானா. என்ன செஞ்சானா, அவன் வேலை என்னவோ அதை செஞ்சானோ. அதனால மாப்பு இதோட உங்க ரீலு ஸ்டாப்பு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோ. அதிகம் பேசாதே வேலையை முடி அப்படின்றது திருவள்ளுவர் சொன்னாரா இல்ல யாராச்சும் சொன்னாங்களான்னு தெரியல. அதனால பேசுறதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். எப்படினாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும் போல. இன்னும் சங்காமுட்டி கலர் இருக்கு, அப்புறமா குங்கும கலர் ஒண்ணு இருக்கு. 2 கலர். ஒரு கலருக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தா கூட 40 மினிட்ஸ் ஆயிடும். வாட்டுறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடும். இன்னைக்கு எப்படியும் 8 மணி ஆயிரும் நினைக்கிறேன். ஓகே, ஓ அப்படியா விஷயம். தலைவர் அதிகமா இருக்காப்ல. நானே பார்த்தேன். அப்புறம் ஒண்ணு அதிகமாகி ஒண்ணு கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமா போயிடும். கஸ்டமருக்கு ஒரே அளவா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் கொடுக்க கூடாது. அப்புறம் அவங்க வந்துட்டு என்னங்க அந்த பாக்கெட்ல அவ்வளோ இருக்கு, இந்த பாக்கெட்ல இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனாலதான் நம்ம வெயிட் போடுறோம். ஓகேவா? அந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். ஒரு வழியா எல்லோ, பிங்க், வைலட்டு, கிரீன் போட்டாச்சு, பிளாக்கும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கலர், இது பேர் என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. இது பேர் வந்து செங்காமுட்டி கலர். அவ்வளவுதான். இது எங்க அடிப்பாங்க? கரும்புக்கு கருப்பு, கரும்புக்கு இடையில அடிப்பாங்களா, அது வெள்ளை, தோகைக்கு பச்சை. இது வந்து எங்க அடிப்பாங்கன்னா, இது என்ன கலரு? பானை. ரைட்டு, பொங்க பானை.
பொங்க பானைக்கு அடிக்கிற கலர் தான் இந்த கலர். பானை கலர், சாரி செங்காமுட்டி கலர் தப்பா சொல்லிட்டேன். பானை கலர். பானை கலர் இப்ப நம்ம பாக்கெட் போடுறோம். ஓகேங்களா? பானை கலரில் 10 ரூபாய் பாக்கெட். கம்மியா தான் இருக்கு. 1 கிலோன்னா இவ்வளவு கம்மியா? அடியில கிடக்க வெயிட் அதிகமோ? ஆமாங்க, கம்மியா போட்டாலே வெயிட்டா இருக்குங்க இந்த கலரு. இவ்வளவுதான் போட்டிருக்கேன். இதுவே 60 கிராம் இருக்கு. 70 கிராம். இதுவே 70 கிராம் வந்துடும் போலயே. ஆமா 70 கிராம் இருக்குங்க. இதுவே 70 கிராம் இருக்கு. மத்ததெல்லாம் எவ்வளவு இருந்தது இங்க பாருங்க. இந்த கலர் மட்டும் வெயிட் அதிகம். ஒருவேளை பானையை உள்ள வச்சுட்டாங்களா? ஒன்னும் பானை தெரியலையே. பானையை உள்ள வச்சு போட்ட மாதிரி இருக்கு இந்த கலரு. ஓகே, இப்படி நகர்ந்துக்கலாம். இப்போ வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இங்க அடிக்கிட்டு வாட்டணும். நம்ம கலர்ஸ், பானை கலர், அருமையான கலர், அழகான கலர், அற்புதமான கலர் எங்கு கிடைக்கும் என்று கேட்டால் அகவேல் குமரன் கடையில் கிடைக்கும். அதனுடைய குவாலிட்டியை பத்தின வீடியோ எங்க கிடைக்கும் என்று கேட்டால் அகவேல் குமரன் பிளாக்ஸ், அதில் அதை பத்தின குவாலிட்டி பற்றிய வீடியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலாறுல எழுதப்படணும். அந்த அளவுக்கு இந்த கோலமாவு நம்ம பேர் சொல்லணும். வாசல்ல போட்டோன்னே சும்மா இப்படி ஒரு கோலமாவா, எங்கெங்க வாங்குனீங்க இந்த கோலமாவு அப்படின்னு எல்லாரும் கேட்கணும். அந்த மாதிரி நம்ம கோலமாவு இருக்கும். இருக்க வைக்கணும். ஓகே, ஒரு வழியா ஃபைனல் பாக்கெட். மொத்தம் எத்தனை கலரு? 1 2 3 4 5 6. இதோட 7வது கலர் போட போறோம். இந்த கலரை போட்டுட்டா அதுக்கப்புறம் வாட்ட வேண்டியதான். இது என்ன கலரு? கலர்னு தெரியலையே. குங்கும கலர். இது பொங்கலுக்கு எதுல அடிப்பாங்க? குங்கும கலர் எதுல வேணா அடிக்கலாம். பொங்கல் பொங்கி வருமே அதுல அடிப்பாங்களோ? அதுல மஞ்சள் தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குங்கும கலர். குங்குமமா இல்ல இது கோலமாவான்றதே எனக்கே டவுட்டா இருக்கு. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு குங்கும கலர். இன்னும் கொட்ட மாட்டேது. நல்லா கட் பண்ணலையோ? கொட்ட மாட்டேதுங்க. அந்த அளவுக்கு திக்னஸா இருக்குங்க. டென்சிட்டி அதிகமான கலர். மூஞ்சை கூட்டி காமெடி ஆயிர போகுது. அது வேற ஒரு பக்கம் இதா இருக்கு. பரவாயில்ல, இந்த கலர் நிறைய இருக்கு. ஆனா செங்காமுட்டி கலர் பாத்தீங்களா, அப்படியே கால் அண்ணா கூட தாங்க இருந்தது. இல்ல மற்றதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. 3/4 வருது. அது வந்து சுத்தமா டவுன்ல இருந்தது, அடியில இருந்தது. ஆனா வெயிட் அதிகம். அதுவும் 1 kg தான், இதுவும் 1 kg தான். அதோட குவான்டிட்டி அடியில இருந்தது, கால் அண்ணா கூட இருந்தது. இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேல வரைக்கும் வருது. ஸோ அதோட டென்சிட்டி இதோட டென்சிட்டியும் வேற. ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்று வித்தியாசமா இருக்கு. எல்லாத்தையும் கத்துக்கணும். இதுவும் ஒரு அனுபவம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்ம ரூட்ல நம்ம போயிட்டே இருக்கணும். எங்க கவரு குங்கும கலர் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே அப்படின்னு பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வெயிட்லெஸ் ஆன குங்கும கலர் அதுல நம்ம இன்னும் போடலாம். 70 கிராம் லைக் பாருங்க. இதுதான் குங்கும கலர். சூப்பரா இருக்கு. வச்சிடலாம். எஸ், ஒரு வழியா எல்லா பாக்கெட் போட்டு முடிச்சாச்சு. எல்லோ, பிங்க், வைலட்டு,
அப்புறம் செங்காமுட்டி கலரு, குங்கும கலரு, பச்சை கலரு, கருப்பு கலரு, இது எல்லாமே பாக்கெட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வாட்ட வேண்டியதான். எப்படி வாட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த குங்கும கலர் இருக்கா, இதை இப்படி மடிச்சுக்கணும். முடிஞ்ச அளவு ஸ்பேஸ் விட்டு வடிச்சுக்கிட்டு இப்படி நல்லா இது பண்ணிக்கிட்டு விளக்குல வச்சு அப்படியே வாட்ட வேண்டியதான். நுனியில தான் வைக்கணும், ரொம்ப உள்ள போனா பொசுங்கிடும். லேசா அப்படியே வாட்டணும்னு வச்சுக்க, இந்த ஏரியா பிளாக் ஆயிடும். கோலமாவு கீழே கொட்டாது. இந்த வருங்க, இது வந்து 5 rupees பாக்கெட். 10 rupees பாக்கெட் ஒன்று வாட்டலாமா? இது வேற கலரை வாட்டி அது வேற எல்லாம் ஒன்றா போயிடுது. இது வந்து இப்படி மடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி ஸ்க்ரோல் பண்றோம், அப்படியே இழுத்துட்டு வரணும். பட்டும் படாம தொட்டும் தொடாம இந்த பாக்கெட்டை அப்படியே வாட்டணும்னு வச்சுங்க, அப்படியே ஒரு ஸ்மூத்தா கிடைக்கும். அதே நான் நல்ல விளக்குல வாட்டுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன்ல, சின்ன வயசுல எங்க பாட்டையா வந்துட்டு இந்த மாதிரிதான் வாட்டுவாங்க. அவங்க கிட்ட கத்துக்கிட்டதெல்லாம் எல்லாம் இந்த மாதிரிதான் வாட்டுவாங்க. அப்ப எங்களெல்லாம் வாட்ட விட மாட்டாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்க வந்து சுத்தமா பொசிக்கிடுவோம் அப்படின்ட்டு எங்களை வாட்ட விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா நானாவே கேட்பேன், எப்படி பட்டையா வாட்டுறது, நாங்களும் வாட்டுறோம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்னொரு விளக்கு கொளுத்துவாங்க. அப்போ வந்து மண்ணெண்ணெய் விளக்கு. அப்போ வந்து ரேஷன் கடையிலாம் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 90s கிட்ஸுக்குலாம் தெரியும். 5 லிட்டர் மண்ணெண்ணெய். அப்போ நிறைய வீட்டுல ஏன்னா லைட்டு கிடையாதுல்ல, தெரு லைட் இருக்கும், குண்டு பல்பு தான். அப்ப அடிக்கடி கரண்ட்டும் போகும். அதே மாதிரி ஸ்டவ், எல்லார் வீட்லயுமே ஸ்டவ். மெயினா வந்துட்டு விளக்கு கொளுத்துறதை விட ஸ்டவ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க எல்லார் வீட்லயும். ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் தான், மண்ணெண்ணெய் ஊற்றி தான் அடுப்பை எரிப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல மண்ணெண்ணெய் 5 லிட்டர் கொடுப்பாங்க ரேஷன் கடையில. அதுலயும் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4.5 லிட்டரு 4,700 தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து மண்ணெண்ணெய் விளக்கு அழகா எரியும் நல்லா, அதுலதான் மாட்டுவோம் உட்காந்து. ஆளுக்கு ஒரு விளக்கு. நானு, தங்கச்சி, எங்க அம்மா, எங்க பாட்டையா. எங்க அம்மா வரமாட்டாங்க, நானு, எங்க பாட்டையா, தங்கச்சி 2 பேரு எல்லாரும் உட்காந்து வாட்டுவோம். பொரி பாக்கெட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். கோலமாவு, கலர் கோலமாவு, இதெல்லாம் செய்யும்போது அவங்க ஞாபகம் தான் வருது. என்ன நானா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எப்போதுமே அவங்க கூட தான் படுத்து தூங்குறது எல்லாமே. இறந்துட்டாங்க, 2015லயே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களோட ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி தாங்க வாழணும் ஒரு மனுஷன்லாம். அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பதான் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட பேர் நிற்கும். நான் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அந்த மாதிரி வாட்டுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நானே ஈஸியா வாட்டுறேன். இதே போல பேரிச்சம்பழம் எல்லாமே. ஆனா கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்கும், அது மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். இது வந்துட்டு நல்ல விளக்கு. இப்போ வந்து மண்ணெண்ணெய் கிடைக்கல. இப்ப எங்க ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் போடுறது இல்லையே. 200 ml எவ்வளவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியா. இப்போ மண்ணெண்ணெய் கிடையாது, ஒன்லி அரிசி தான். அரிசி, பருப்பு, ஜீனி இதெல்லாம் தான் போடுறாங்க, மண்ணெண்ணெய் கிடையாது. என்னடா இவன் பாட்டுல உட்காந்து பாக்கெட் போட்டுட்டு இருக்கான், கஸ்டமர் யாருமே வரலன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சண்டேன்றதுனால கஸ்டமர் யாரும் இல்லை. நானும் லேட்டா தானே வந்தேன். போட்டு வெளியில கொண்டு போய் வச்சாதான் கஸ்டமர் வருவாங்க. ஒவ்வொன்னா இப்படி வாட்டி முடிக்கணும். ஓகேவா? நீங்களும் உங்க வீட்டுல கலர் குழம்பெல்லாம் பாக்கெட்டு போட்டு சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி செய்யுங்க. ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே, இந்த இதுல இருக்கிறவங்க. சில பேர் வந்து மிஷின்ல பண்ணுவாங்க, மிஷினை வச்சு அதுல வந்துட்டு இத க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிஷின் மாதிரி. அதை விட அதுக்கு அந்த மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வாட்டுறத. எப்படி
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதுனா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லெண்ணெய் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதை விட இது ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதையும் நம்ம சேனல் மூலமா இன்னைக்கு பதிவு பண்றோம். மதியம் 3 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8 மணி ஆகிடுச்சிங்க எல்லாம் வாட்டி முடிக்கிறதுக்கு. 7 பாக்கெட்டு, அதாவது 7 கிலோ கோலமாவு.